என்னால் இதால் நீந்தி போய் இயலும். சிம்பிள். இதால் நீந்தி கொஞ்சம் தூரம் தான் போகக்கூடாது. இப்போ உங்களுக்கு அதில் பாருங்க போட் ஒன்று போய் கொண்டிருக்கு, அதில் போட் ஒன்று போய் கொண்டிருக்கு, போட் போட்டு கொண்டு அது பயங்கர. இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக வெள்ளம். இங்கே நான் வரைக்கும் முழங்கால அளவு தண்ணி தான் இருந்தது. எப்போ எப்படி வந்து நான் டீட்டெயில் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னம் நான் நிற்கிற இடத்த இருக்க சுற்றி பாருங்கோ. இதான் வீட்டு எல்லாமே. ஃப்ரிட்ஜ் போயிட்டுது, கீழே தண்ணி முழுக்க மேல் மாடிக்கு வர்றது ஸ்டெப்ஸ் முழுக்க தண்ணி. இதுக்குள்ளால வெளியெல்லாம் போயிடாது, கழுத்தளவுக்கு கிட்ட தண்ணி நிற்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃப்ரிட்ஜில் இருந்து ட்ரெட்மில் முழுக்க தண்ணிக்குள்ள, சாமான் முழுக்க தண்ணிக்குள்ள. இந்த காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் சாமானை தூக்கி நான் மேலே அப்படி இருக்கத்தக்கனே எல்லாம் போயிட்டுது. இட்ஸ் ஓகே, எவ்ரி திங் இஸ் கோன். இப்போ கிட்டத்தட்ட இடத்துல ஒரு 3-4 அடி தண்ணி நிற்குது. இடத்துல 4 அடிக்கு மேலே தண்ணி நிற்குது வீட்டுக்குள்ளே. ஸோ போகக்கூடிய எல்லாமே இல்லை வெளியால். என்னால் நீந்தி போகலாம், ஆனால் மெட்டாக்களால் வெளியால் வரையிலாது. இதுதான் நான் நிற்கிற இடத்துல சிச்சுவேஷன். இங்கே பக்கம் ஃபுல்லாக வெள்ளம், பின்பக்கம் ஃபுல்லாக வெள்ளம். இது வந்து ஃபுல்லாக மலையில் முழு தண்ணி. வாழை மரத்தடிக்கு பாருங்கள், வாழை மரத்தடிக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கேன்டா ஜோதிச்சு பாருங்கள். வாழை மரம் அந்த அங்கால காணி வந்து இவ்வளோ ஆழம் வந்து ஜோதிச்சு பார்க்கலாம் நீங்கள். இது வந்து கிட்ட இங்கால இருங்கண்ட வீட்டு வாசல் எடுக்கிற மாதிரியாக வீட்டு வாசல் முழுக்க தண்ணி நிற்குது. மேலே வரைக்கும் தண்ணி வந்து நல்லா உயர்த்தி கட்டி இருக்கணும். மழை போகிற இடம் வேண்டாம், வெள்ளம் பாற இடம் வேண்டாம், அப்படி இருக்கத்தக்கனையா. அதில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரோட காரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைக்கிறேன். கார் தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல. அதில் ஒரு கார் நிற்கிது, உங்களுக்கு தெரியுமோ தெரியலை. வீட்டுக்காரோட கார், எந்த கார் தண்ணியோட போயிட்டு அந்த கதைகள் கணக்க சொல்ல இருக்கிறது. அதுக்கு முன்னே நான் நிற்கிற சுச்சுவேஷனை நீங்கள் பார்க்கணும். என் டாக்டர் வந்து என்ன, அதில் ஒரு ஃபேமிலி நிற்கணும், அந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி நிற்கணும். இந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தவே பேருந்து நான் நினைக்கிறேன் என்ன நடந்ததுன்னு தெரியலை, செத்துக்கிட்டு போச்சுல தெரியலை. இந்த வீடு பின்னுக்கு வந்து வயல் பக்கம். உங்களுக்கு நான் வளமை இதில் நான் வீடியோ போடுறேன். நான் பின்னுக்கு வந்து வயல் காணி. இதுதான் நான் நிற்கிற இடம். ஸோ சாயல் இடாப்பா இருக்கிறேன்னா அவை செத்தன்னு சொல்லி வீடியோ போட்டுக்கொள்ளாங்க. எனக்கு இதால் நீந்தி என்னால் வெளியால் போயிலும். ஆனால் அந்த வயசு போன 2 பேரையும் திருப்பி என்னோட இதில் போட் சர்வீஸ் ஒன்றும் வரையில. என்ன இதுக்குள்ளே பெரும்பாலான வீடுகள் எல்லாமே தாண்டிடுது. முக்கியமான ஏரியா உண்டு இது. அங்கால ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல். இதில் வந்து கிளனிகங்கை அத்துடிகிரியை வந்து கிளனிகங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற இடம். இப்போ கிளனிகங்கை தண்ணீர் மட்டம் கூடினதால் அங்கால இருக்கிற இதெல்லாம் தாண்டிடுச்சு.